50 கூட்டங்கள் என்பது என்னை பேசிய முன்னோர்கள் சொன்ன மாதிரி வெறும் எண்ணிக்கை மட்டுமல்ல. 50 மன்ற கூட்டங்கள் என்றால் 50 முறை ஒவ்வொருவரும் கலந்து கொண்ட அனைவரும் கற்றல். 50 முறை அனைவரும் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு. 50 முறை ஒவ்வொருவரும் தங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள ஒரு வாய்ப்பு. அதில் முக்கியமாக ஒவ்வொரு முறையும் தமிழுக்கு குரல் கொடுப்பது. இந்த குரல் தொடர்ந்து ஓங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா. ஒரு சிறு கேள்வியுடன் நான் தொடங்க விரும்புகிறேன். உலகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த மொழி எது தெரியுமா? ஆங்கிலமா, சீன மொழியா, ஸ்பானிஷ் மொழியா? எந்த அவரவர் மொழி தெரியுமா? தாய்மொழி. அவரவர் தாய்மொழி. கண்டிப்பாக. எதற்காக நாம் சொல்கிறோம் அப்படி? எந்த மொழி உங்கள் இதயத்தை ஆழமாக கொண்டு உங்களை தாக்குகிறதோ அந்த மொழிதான் சக்தி வாய்ந்த மொழியாக இருக்க முடியும் அல்லவா? அருமையான நண்பர்களே, அந்த மொழி என்ன என்று நானும் அறிவேன், நீங்களும் அறிவீர்கள். தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல. தமிழ் என்பது ஒரு உணர்வு, தமிழ் என்பது ஒரு அடையாளம், தமிழ் என்பது ஒரு நினைவு, தமிழ் என்பது ஒரு பண்பாடு. தமிழ் என்பது சுருக்கமாக சொன்னால் காதால் கேட்கப்படும் மொழி மட்டுமல்ல, இதயத்தால் உணரும் ஒரு மொழியாகும். தானும் நாடும் ஒன்றென கண்டு தன்னையே தந்த மன்னன் சிவாஜி தாழ்ந்த ஜாதியா? அதோ பார் போர்னா, கொட்டிய முரசும் கூவிய படையும் எட்டிய பரியும் எழுந்து நடந்து கோட்டை மதிலை சுற்றி வளைத்த போது அதை கைப்பற்றியது யார்? நான் தான். அதோ பார் புரந்தர், போகாதீர்கள், படைபலம் அதிகம், கோட்டை முன்னே தடைகளும் அதிகம், ஒற்றன் தடுத்தான் ஒரு நாள் இல்லை, இடுப்பொடிந்தோரெல்லாம் உள்ளத்தில் இருங்கள், கோழைகள் விலக வீரர்கள் வரட்டும் என்னோடு, ஏறு முன்னேறு என எக்காலமிட்டு பகைவர் தலைகளை கரியென கொய்து கைப்பற்றி காப்பாற்றியதுதான் இந்த புரந்தர். என்னையா கேட்டார்கள் நீ யார் என்று? எவன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனோ, எவனது நெற்றிலே என்றுமே ரத்த திலகம், வீரத் திலகம், வெற்றி திலகம் இருக்குமோ அவனை பார்த்து வாழ வந்த வஞ்சக கூட்டம் கேலி பேசுகிறதாம். கரையான் புத்தென்ன கரு நாகங்களுக்கு சொந்தமோ, அழியட்டும் மதில் சுவர்கள், இடியட்டும் கோட்டைகள். கேட்கும் போதே அந்த நமக்கு என்னெல்லாம் உணர்வு எல்லாம் வருது வெளியில. வீரம், நாட்டின் மேல் இருக்கும் பற்று, கோபம், இதை அனைத்தும் வெளி கொணர்வதற்கு தான் மொழி. அதுதான் நம் தமிழ் மொழி. அதுதான் அந்த தமிழ் மொழியின் சிறப்பு அல்லவா? நான் சிங்கப்பூரில் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக குடிபெயர்ந்தேன். ஆங்கிலம் மொழி என் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. மீட்டிங்ஸ், கான்பரன்சஸ், பிரசன்டேஷன்ஸ், நான் செய்யும் பணிபுரியும் தினந்தோறும் வேலை செய்யும் இடத்தில் ஆங்கிலம் என்பது ஒரு முக்கியமான மொழி. அதில் தான் நான் பேசி உயர்வு பதவிகளையும் வெற்றிகளையும் நான் அடைந்தேன் என் தொழிலில் என்றால் அதில் எந்த விதமான ஐயம் இல்லை. ஆனால் என் உள்ளத்தில் இருக்கும் ஆழமான ஒரு கருத்துக்களையும் என் உள்ளத்தில் இருக்கும் உணர்வுகளையும் வெளிக்கொண்டு வருவதற்கு நான் என்றும் இன்றும் நம்பிக்கையோடு தேடும் ஒரே மொழி தமிழ் மொழிதான் என்றால் அது மிகையாகாது நண்பர்களே. இதை சொல்லும் போது என் நினைவுக்கு வருகிறது ஒரு அழகான பாடல். அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. எவ்வளவு அழகான வரிகள், எவ்வளவு ஆழமான வரிகள். தமிழ மொழி மட்டும் அப்படின்னு நான் சொல்றாரு கவிஞர். கவிஞர் தமிழை எனது உயிரே அப்படின்றார். மொழிக்கு மேல போகுது தமிழ், உயிர் என்கிறார் அந்த அந்த கவிஞர். அதுதாங்க அந்த பாட்டோட சிறப்பு. நாம் தமிழை பேசுவதில்லை, தமிழை வாழ்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் சிங்கப்பூரில் ஒரு பேச்சு போட்டியின் போது நான் பேசிய தலைப்பு
தருணங்கள் என்ற ஒரு தலைப்பு. அந்த தலைப்பு என்னிடம் இருக்கும் பணத்தை பற்றியோ எனது வங்கியில் இருக்கும் பணத்தை பற்றியோ அல்ல, நான் வகிக்கும் பதவியை பற்றியோ அல்ல, ஏன் நான் வாழ்க்கையில் வெற்றிகள் பற்றியோ மட்டும் கூட அல்ல. அந்த பேச்சின் உரையின் முக்கியமான கருத்து என்னவென்றால், நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணங்களும் தான் என்று நான் உணர்ந்த அந்த தருணத்தை அந்த உரையில் நான் சொன்னேன். அதற்காக எனக்கு சிறந்த பேச்சாளர் என்ற விருதையும் நான் பெற்றேன். நான் அதைவிட முக்கியமானது என்னவென்றால், அதை கேட்டு என்னிடம் வந்து மக்கள் சொன்ன கருத்துக்கள். சிலர் சொன்னார்கள், நண்பரே, நீங்கள் உங்கள் அம்மாவை இழந்த தருணம், அது எப்படி நீங்கள் ஒவ்வொரும் உயிரோடு இருக்கும் போது உங்கள் அன்பானவர்களோடு எவ்வளவு நேரம் நீங்கள் செலவிட வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை நீங்கள் சொன்ன விதம் என் அம்மாவை என் கண் முன்னே காட்டியது என்று சிலர் சொன்னது. சிலர், நீங்கள் உங்கள் மகனை முதலில் கையில் ஏந்திய போது அடைந்த அந்த பேரின்பம் இருக்கிறதே, அதை சொல்லும் போதெல்லாம் என் கண்முன் என் மகன் வந்து நிற்கிறான் என்று சொன்ன விதம். ஆமாம் நண்பர்களே, மொழி என்பது, உண்மையான மொழி, ஆழமான மொழி என்பது வெறும் கருத்துக்களை மட்டும் சொல்லுவதில்லை, உங்கள் உணர்ச்சிகளையும் கடத்தி சொல்கிறது தான் ஆழமான மொழி. அதுதான் தமிழ் மொழி. நான் மை மதர் என்று ஆங்கிலத்தில் சொல்லும் போது அது ஒரு தகவலாக தெரிகிறது. அதுவே என் அம்மா என்று நான் சொல்லும் போது, என் அம்மா தான் உலகம் என்று நான் சொல்லாமலே மக்களுக்கு புரிகிறது. மை சன் என்று நான் ஆங்கிலத்தில் சொல்லும் போது ஏதோ ஒரு உறவை சொல்வது போல் தெரிகிறது. என் மகனே என்று சொல்லும் போது எனக்குள் இருக்கும் அந்த பேரின்பமும் பெருமையும் வெளிக்கொண்டு வருகிறது தமிழ் மொழி. அதனால் தான் என் அருமை நண்பர்களே, தமிழ் என் கதையை மட்டும் சொல்லும் மொழி அல்ல, என் கதையை பலருடைய கதையாக மாற்றி சொல்லும் மொழி தமிழ் மொழி. மொழி என்பது வெறும் தகவல் பரிமாறும் கருவி அல்ல. தமிழ் மொழி நமது அடையாளம், தமிழ் மொழி நமது பண்பாடு, தமிழ் மொழி நமது வேர்கள். ஒரு மரத்திற்கு வேர்கள் எவ்வளவு அவசியமோ அப்படித்தான் ஒரு மனிதனுக்கு மொழி மிகவும் முக்கியமானது. அதனால் தான் இந்த தமிழ் சொல்வேந்தர் மன்றம் மிகவும் முக்கியமானது. அருமை நண்பர்களே, மொழியை பாராட்டலாம், பேசலாம், ஆனால் வளர்த்து அதை கையெடுத்து நடத்தி செல்வது என்பது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பை சொல்லும் நீங்கள், பொறுப்பை அருமையாக நடத்தி செல்லும் நீங்கள் அனைவரும் பாராட்டுக்குரியவர்கள். ஒரு பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. வெறும் பேச்சையும் உரையும் செய்வது அல்ல இந்த மன்றங்கள். இந்த மன்றத்தில் பேசும் ஒவ்வொருவரும் அந்த இளைஞனுக்கு சொல்கிறீர்கள், தமிழ் பேசுவதும் பெருமைதான் நண்பனே என்று நீங்கள் எடுத்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதை தொடர்ந்து செய்யுங்கள். மகாகவி பாரதி பாடினார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காண்போம். பாரதிதாசன் கொள்கிறார், தமிழுக்கு அமுதென்று பெயர். அந்த தமிழை காப்பது நம்முடைய பொறுப்பு. இந்த 50வது மைல்கல் ஒரு நிறைவு அல்ல. இது 50லிருந்து 100, 100லிருந்து 500, 500லிருந்து 1000. ஆனால் அதை விட முக்கியமானது இந்த மேடையில் தொடர்ந்து ஒலிக்க வேண்டிய தமிழின் குரல். எனவே நாம் அனைவரும் ஒரு உறுதி எடுப்போம். தமிழை நேசிப்போம், தமிழில் பேசுவோம், தமிழில் சிந்திப்போம். ஏனென்றால் இது அடுத்த தலைமுறைக்கு பெருமை கொண்டு செய்யும் ஒரு உன்னதமான செயல். இறுதியாக என் அருமை நண்பர்களே, ஆங்கிலம் எனக்கு தொழிலில் வெற்றியை கொடுத்தது, டோஸ்ட் மாஸ்டர் சொல்வேந்தர் மன்றம் எனக்கு மேடையில் வெற்றியை கொடுத்தது. ஆனால் தமிழ் மொழி எனக்கு ஒரு அடையாளத்தை தான் தந்தது. அதனால் தான் இன்றும் என் இதயம் பாடுகிறது, அமுதே தமிழே அழகிய மொழியே எனது உயிரே. மீண்டும் நிகழ்ச்சி நெறியாளர்.